ஒரு சிறிய ஊரில் ராம் என்ற மாணவன் வசித்தான். அவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். ராம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் அப்பா ஒரு விவசாயி. அம்மா வீட்டில் துணி தைத்து கொடுத்து குடும்பத்தை நடத்தினார்கள். ராமுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தது. ஆனால் பள்ளியில் அடிக்கடி தோல்வி அடைவான். கணிதத்தில் அவனுக்கு எப்போதும் குறைந்த மதிப்பெண்கள்தான் கிடைக்கும். ஒரு நாள் பள்ளி ஆண்டு தேர்வு வந்தது. ராம் கடுமையாக படித்தான். இரவு பகலாக புத்தகங்களை புரட்டினான். ஆனால் தேர்வு முடிவு வந்தபோது அவன் கணிதத்தில் தோல்வியடைந்தான். மற்ற பாடங்களில் தேறினான். ஆனால் கணிதத்தில் மீண்டும் தோற்றுப்போனான். அவன் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். ராம், நீ படிக்கிறது எதுக்கு? விவசாயம் செய்ப்போ என்று சொன்னார்கள். ஆசிரியர் கூட, முயற்சி செய், ஆனால் இது உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொன்னார். ராம் வீட்டுக்கு வந்து அழுதான். அவன் அப்பா சொன்னார், மகனே, வாழ்க்கை இப்படித்தான். ஒரு தோல்வி வந்தால் கைவிடாதே, மீண்டும் எழுந்து நில். ஆனால் ராமுக்கு மனமுடைந்தது. அவன் படிப்பை நிறுத்தி விவசாயத்தில் இறங்கலாமா என்று யோசித்தான். அப்போது அவன் ஊருக்கு ஒரு விருந்தினர் வந்தார். அது ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் ராமின் பள்ளிக்கு வந்து உரையாற்றினார். அவர் சொன்னார், நான் சிறுவயதில் 10 முறை தேர்வில் தோற்றேன். ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை. இன்று நான் விஞ்ஞானியானேன். ரகசியம் என்ன தெரியுமா? நெவர் கிவ் அப், ஒருபோதும் கைவிடாதே. இந்த வார்த்தைகள் ராமின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் மீண்டும் புத்தகங்களை எடுத்தான். இம்முறை வித்தியாசமாக படித்தான். கணித ஆசிரியரிடம் உதவி கேட்டான். நண்பர்களுடன் குழுவாக படித்தான். இரவில் தூங்காமல் பயிற்சி செய்தான். தோல்வியை நினைத்து அழுதான். ஆனால் கைவிடவில்லை. மறு ஆண்டு தேர்வு வந்தது. ராம் கணிதத்தில் 95% மதிப்பெண் பெற்றான். மொத்தத்தில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தான். அவன் பள்ளி அவனை பாராட்டியது. அவன் அப்பா அம்மா மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தார்கள். ராம் இப்போது பொறியியல் கல்லூரியில் படிக்கிறான். அவன் எப்போதும் சொல்வான், தோல்வி வந்தால் அது முடிவு இல்லை, அது புதிய தொடக்கம். ஒருபோதும் கைவிடாதே.